வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவின் மற்றும் அமிர்தா ஐயர் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற லிஃப்ட் மூவியோடைய சின்ன சின்ன கண்டினியூட்டி சொதப்பல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாப் மூலமா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு இவருடைய ஐடி கார்டை பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே வந்து டயலாக் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அடுத்த ஃப்ரேம்ல வந்து ஐடி கார்டு வந்து திரும்பி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போ அந்த ஐடி கார்டை வந்து இந்த பக்கம் திருப்பி இருப்பாங்கன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒர்க் பண்ற மாதிரி சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு கார் கீ தான் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல லைட் இல்லாததுனால எலக்ட்ரிக் ரூமுக்குள்ள தட்டு தடுமாறி நடக்கிற மாதிரி வந்து சீன் காமிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஆனா அதையெல்லாம் ஏன் எடுத்து யூஸ் பண்ணாம இருட்டுல தட்டு தடுமாறி நடந்துதான் போகும் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்ததா இந்த சீன்ல 19ஆம் தேதி வந்து நம்ம ஹீரோயினுடைய பர்த்டேவா இருக்கும். அதனால நம்ம ஹீரோ வந்து லைட் வந்து ஆன் பண்ணி ஹாப்பி பர்த்டேங்கிற பாட்டு வந்து பாடிக்கிட்டு இருப்பாரு. அப்போதைக்கு பேய் வந்து அந்த லைட் வந்து ஆஃப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வந்து தலையில தொங்குற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கையில வந்து ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில வந்து லைட்டும் இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறதுக்காண்டி ஓடி வரும்போது இந்த ரெண்டுமே வந்து கீழே போட்டு ஓடி வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அடுத்து அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில போகும்போது கூட நம்ம ஹீரோ கையில வந்து எந்த ஒரு பொருளுமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல லைட்டர் வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு நம்ம ஹீரோ. ஆனா லாஸ்ட் சீன்ல அந்த சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் எப்படி நம்ம ஹீரோ கைக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஒரு சில படத்துல சாங்ஸ்லயும் சரி சண்டை காட்சிகளையும் சரி ட்ரெஸ் எல்லாம் வந்து கிளியறது வந்து சகஜமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து எத்தனை நாள் இந்த படம் ஷூட்டிங் ஆச்சுன்னு தெரியல. இந்த படம் முழுக்க ஒரே ஒரு ட்ரெஸ் தான் வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் போட்டு வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை. படத்தோட கிளைமேக்ஸ் சீன்ல ஹீரோவுடைய பேண்ட் வந்து கிழிஞ்சிருக்கும்.